நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெருசாக எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. இப்போது இப்படி இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து மூக்க நுழைக்கணும், பெரிய அளவுக்கு வந்துட்டு பங்களாதேஷில் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து ஒரு செக் வைக்கணும், சீனாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் ராஜாங்க ரீதியில் ஸ்மார்ட்டாக நிறைய நகர்வுகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போன மாதம் ஜூன் மாதம் பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துட்டு வர்றாங்க. நிறையா முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்பட்டது. அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய நேவி சீஃப், புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய நேவி சீஃப் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட்டாக அரசுமுறை பயணமாக வந்து அவர் பங்களாதேஷ்க்கு போயிருக்கிறாரு. 5 நாள் விசிட், 5 நாள் வந்துட்டு அவர் பங்களாதேஷில் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் அந்த விசிட் வந்துட்டு முடியலை. ஸோ இந்த 5 நாட்கள் நிறையா முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்படவிருக்கிறது. நிறையா முக்கியமான விஷயம் சம்மந்தமாக வந்துட்டு பேச போகிறாங்க. குறிப்பாக ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய அந்த பப்ளிக் செக்டர் யூனிட் ஷிப்யார்ட் கப்பல் கட்டுமான நிறுவனம் ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கொல்கத்தாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஜிஆர்எஸ்சி நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு ஓஷன் டக் போட்டை வந்துட்டு கட்டமைச்சு கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட $21 மில்லியன் மதிப்பிலான டீல். அது 800 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் டக் போட்டை வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டீல் வந்து சீனாவுக்கு போகாமல் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம். அது வந்து முதல் முக்கியமான விஷயம். அடுத்து இந்தியன் நேவிக்கும் பங்களாதேஷ் நேவிக்கும் வந்துட்டு கோஆப்ரேஷனை இன்னமும் தீவிரப்படுத்துவதற்கான அந்த எல்லா வேலைகளையும் வந்துட்டு இப்போ நம்ம ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்தியன் நேவிக்கும் பங்களாதேஷ் நேவிக்கும் இடையில பெரிய அளவுக்கு கோஆப்ரேஷன் இருந்தது அப்படின்னா அது யாருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு பெரிய லெவலில் சிக்கல். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சைனா வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு சப்மரைன் பேஸை வந்துட்டு கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் வந்துட்டு அது செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. ஆல்ரெடி பங்களாதேஷ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா கிட்ட இருந்து 2 டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க, மிங் கிளாஸ் சப்மரைன்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, எதனால் பங்களாதேஷ் வந்துட்டு சைனா கிட்ட இருந்து வாங்கினாங்க? அவங்க தான் லோயஸ்ட் காஸ்ட்டில் உலகத்தில் இப்போ வந்து நீர்மூழ்கி கப்பல்களை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நீங்கள் ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் சப்மரைன்ஸ்லாம் வந்துட்டு போனீங்கன்னா விலை ரொம்ப வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ பங்களாதேஷ் அப்புறம் இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே வந்துட்டு போகிறாங்க. அது யாராக இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவாக இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து ஒரு சப்மரைன் பேஸை வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காக்ஸ் பஜார் அப்படின்ற ஒரு பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா இவங்க வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு சப்மரைன் பேஸை சீனா வந்து கட்டமைச்சு கொடுத்துட்றாங்க. நாளைக்கு அந்த இடத்துல சீனாவினுடைய சப்மரைன்ஸ் வந்துட்டு டாக் செய்யப்படலாம், அங்கே வந்து இடையில வர்றப்போ வந்துட்டு நிறுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுகளும் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. எப்படி ஹம்பான்டோட்டா துறைமுகத்தில் வந்துட்டு சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு வரலாம், அங்கே டாக் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குதோ அதே மாதிரியே சீனா வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பயன்பாட்டிற்கும் இந்த பேஸை பயன்படுத்திக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதற்கு பங்களாதேஷ் இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கும் பங்களாதேஷ் நேவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் வந்து தீவிரப்படுத்தணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் ரான்வீர் வந்து பங்களாதேஷில் 1 வாரம் வந்துட்டு இருந்திருக்கு. ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸைஸ் வந்து இப்போ நம்மளுடைய நேவிக்கும் பங்களாதேஷ் நேவிக்கும் இடையில வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய போர்க்கப்பல் வந்து 1 வாரம் பங்களாதேஷில் வந்துட்டு இருக்கு. இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கோஆப்ரேஷனை நம்ம வந்து கொண்டு வர்றப்போ சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இதை தான் சீனா வந்து ஒரு பெரிய பின்னடைவாக வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு செஞ்சாலும், தொழிலுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செஞ்சாலும் ராஜாங்க ரீதியில் நம்மளால் பெரிய அளவுக்கு உள்ளே ஊடுருவ முடியலை அப்படின்ற அந்த ஒரு வருத்தம், அந்த கடுப்பு வந்துட்டு சீனாவுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நேபாள் வந்து இந்த பிஆர்ஐ திட்டத்தில் வந்துட்டு இணைவதற்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு தேக்கம் காமிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நேபாளில் சீனாவுக்கு வந்துட்டு பின்னடைவு, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நினச்ச அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை சீனானால் செய்ய முடியலை. ஸோ இப்போ சீனா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 2027க்குள்ளே, அதாவது தாய்வானை இன்வைட் பண்ணுவதற்கு முன்னாடியே அட்லீஸ்ட் 2 இடத்துலையாவது அவங்களுடைய சப்மரைன் பேஸை வந்துட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா திங்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆப்ஷனில் எந்தெந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மியான்மர் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, அப்புறம் ஸ்ரீலங்கா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 இடத்துலையுமே சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு டாக் செய்யப்பட விடாமல் தடுப்பது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்துட்டு பெரிய அளவுக்கு கண்காணிப்பை, அதாவது இந்த சர்வேலன்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்கிறோம் அந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டை ஒட்டி. இப்போ சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ளே வருது அப்படின்னா மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வந்துட்டு வந்தாகணும். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாருங்கள், அந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக வர்றப்போ சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு
கடல் மட்டத்திலேருந்து மேலே அந்த சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு வந்தாகணும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஷேலோவான வாட்ரு. ஸோ கீழே சப்மரைன் வந்து கொஞ்சம் டீப்பாக போச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மேலே சர்ஃபேஸுக்கு வந்துட்டு சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு வந்துடும். ஸோ சைனாவினுடைய சப்மரைன் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக வர்றப்போ அதை நம்ம வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். அதை வந்து கண்டினியூஸாக நம்மளால் மானிட்டர் பண்ணவும் வந்துட்டு முடியும். இப்போ சீனாவுக்கு அடுத்த ஒரு பெரிய வந்துட்டு குடைச்சல் வந்துட்டு நம்ம கொடுத்தாகணும். என்ன அப்படின்னா, சீனாவுக்கு இங்கே அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை நிலைநிறுத்துவதற்கு இடம் வந்து நம்ம கிடைக்காம வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதான் விஷயம் வந்துட்டு நண்பர்களே. இந்தியாவினுடைய கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஜிஆர்எஸ்சியாக இருக்கலாம், அந்த கொல்கத்தாவில் இருக்குது, அப்புறம் மெசகான் டாக்யார்ட் லிமிட்டடாக இருக்கலாம், இல்லை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடாக இருக்கலாம். எல்லாருமே சிறப்பாக வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது போர்க்கப்பல் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம உள்நாட்டிலே வந்துட்டு நம்ம தயாரிச்சிடுறோம். ஃப்ரிகேட் போர்க்கப்பலாக இருக்கட்டும், இல்லை டெஸ்ட்ராயர் ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஏர்கிராஃப்ட் கேரியரை கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து தயாரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு முழுமையாக நம்மளால் தயாரிக்க முடியல ஃபாரின் அசிஸ்டன்ஸ் இல்லாமல். இப்போ கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ்க்கு வந்து தயாரிப்பதற்கு நம்ம வந்து ஸ்பெயின்கிட்டேயோ இல்லை ஜெர்மனிக்கிட்டேயோ வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சப்மரைன் டெக்னாலஜியில் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்துட்டு பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், பங்களாதேஷ் வந்து சீனா கிட்டேருந்து நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்தை கொடுப்போம், நம்ம வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய சப்மரைனை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் வந்துட்டு இந்தியா கிட்ட தான் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் இப்போ சீனாவை தவிர யாரும் கிடையாது. அதாவது லோ காஸ்ட்டில் சப்மரைன்ஸ் வந்துட்டு வழங்குவதில் இப்போ வந்து சீனா தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த துறையில் நம்ம கூடிய சீக்கிரம் வந்துட்டு காலூண்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து பெரிய அளவுக்கு நிறைய நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, நிறைய இடத்த வந்து கேப்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில துறைகளில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு நண்பர்களே. சீனாவை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நிறையா விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ ஸ்மார்ட்டாக நம்ம நிறையா விஷயங்கள் சீனாவை கவுண்டர் பண்ண வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுற அந்த க்ரூட் ஆயில் அதனுடைய அந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. போன மே மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய லெவலில் ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.13 மில்லியன் பேரல் பெர் டே ஒரு நாளைக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். சவுதி அரேபியா கிட்டேருந்து நம்ம வாங்கினது இம்போர்ட் பண்ணது பெரிய அளவுக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் நம்ம வந்து டோட்டல் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணதில் 45% வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்தே வந்துட்டு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். இந்தியன் ரிஃபைனர்ஸ் வந்துட்டு ஏன் ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்துட்டு பெரிய அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் அட்வான்டேஜ் தான். ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் சவுதி அரேபியாவிலேருந்து வரதை விட, ஈராக்லேருந்து வரதை விட ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்துட்டு ரொம்ப சீப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்தியன் ரீஃபைனர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரீஃபைன் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலையை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சாங்ஷன்ஸ்னால வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கும் வந்து பெரிய இழப்பெல்லாம் வந்துட்டு கிடையாது. இந்த க்ரூட் ஆயில் மேலே போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ்னால ரஷ்யாவுக்கு ஓரளவுக்கு அந்த மணி மார்ஜின் குறையுமே தவிர அதை வந்து அவங்க வேறு மார்க்கெட்டில் வந்துட்டு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் நண்பர்களே விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போவது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான விசிட்டாக வந்து பார்க்கப்படுகிறது. சரி, இறுதியாக இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை சம்மந்தமாக பேசிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். நேத்தன்யாகு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்த திங்கட்கிழமை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஹமாஸினுடைய கேப்பபிலிட்டியை கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பெருமையாக வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸினுடைய அந்த கேப்பபிலிட்டி முன்ன மாதிரி வந்துட்டு கிடையாது, அவங்க சிதறி கிடக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் ஒரு சில பகுதிகளில் இருந்து ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேல் மீது தொடுக்கப்படுகிறது. இப்போ சதன் காசாவில் கான்யூனிஸ் பகுதி பக்கத்தில் இருந்து ஒரு ராக்கெட் அட்டாக் வந்து இஸ்ரேல் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 ராக்கெட்ஸ் வந்துட்டு இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படின்ற அமைப்பு வந்து இஸ்ரேல் மேலே வந்துட்டு ஏவி இருக்கிறாங்க. இப்போ திருப்பி இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்தின் மீது ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கான்யூனிஸ் பக்கத்தில் ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ரஃபாவை இன்னமும் இஸ்ரேல் முழுசாக கைப்பற்றலை. ரஃபாவை இஸ்ரேல் முழுசாக கைப்பற்றுவதற்கு இன்னமும் 4 வாரங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இன்னும் நிறையா டனல்ஸ் வந்துட்டு அழிக்கப்பட வேண்டியதாக உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன லெவலில் இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இஸ்ரேலுக்கு பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு அவங்க ஹமாஸை வந்துட்டு விரட்டினாலும் ஒழிச்சாலும் இன்னமும் டோட்டல் கண்ட்ரோல் அப்படின்றது இஸ்ரேல்னால எடுத்துக்க முடியல. ஏற்கனவே ஆப்ரேஷன் முடிஞ்ச இடத்துக்கு திருப்பியும் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் போக வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவோட பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கிறதுனால வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், நார்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் அங்கே அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே தான் வந்து இருக்குது நண்பர்களே.
ஸோ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ்க்கு தோல்வி தான், ஆனால் இஸ்ரேலுக்கும் டோட்டல் விக்ட்ரி அப்படின்ற வந்துட்டு சொல்லிட முடியாது. இப்போது நேற்று கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த காம்பேட் ஆப்ரேஷன் அப்போ வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அப்படி தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்ற வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ போக போக பார்ப்போம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி திடீர்னு ஒரு 3-4 வாரத்தில் நேத்தனியாகு சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் விக்ட்ரி கூட வந்துட்டு அவங்க கிடைக்கலாம். நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்துட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு நகர்வை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக வந்து சீனா ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.